அவர் இப்போ பழைய தலைவர் இன்னும் மறந்துட்டார். அவர் இப்போ தலைவராக இருக்கிறதா நினைச்சிட்டு பேசுறாரு. அவருக்கு பதிலாக வேற ஒரு தலைவரை நியமனம் பண்ணிட்டாங்க, திரு நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒன்றும் புதிய கூட்டணி அல்ல. 2021 ஏற்கனவே பரிசோதித்த ஒரு முயற்சி தான். அதிமுக, பாஜக, இன்னும் பிற கட்சிகள் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்தித்து அது எத்தகைய வலுவை பெற்ற கூட்டணி என்பது தேர்தல் முடிவிலே உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான மேனாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வெளிப்படையாக ஒரு முறை சொன்னார், பாஜக எங்கள் கூட்டணியில் இருந்ததால் தான் முடிசூடா மன்னனாக என் தொகுதியில் இருந்த நான் இந்த முறை தோல்வியடைந்தேன். என்னுடைய படு தோல்விக்கு பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைத்ததுதான் காரணம் என்று அவரே வெளிப்படையாக ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். இதுதான் எல்லா வேட்பாளர்களுக்கும். ஆகவே பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் உருவாகி இருப்பதால் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும் என்ற மாயையை உருவாக்க பார்க்கிறார்கள். அதற்கு ஏதுவான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதுதான் கடந்த கால படிப்பினை. மேலும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படத்தான் வாய்ப்பு இருக்கிறதே தவிர பலன் கூடுவதற்கு வாய்ப்பில்லை. சென்னை மாநகராட்சி உட்பட்ட இடத்துல மூப்பனார் சமாதி இருக்கு இல்லையா, அதை அகற்றணும்னு சொல்லி செல்வக்கொண்டகை சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு சார். தகவல் தான் அதுக்கு உறுதியா தெரியுமா? இந்த சட்டமன்ற தேர்தலில் விசிக எத்தனை இடங்கள்ல போட்டியிடுவாங்க? இந்த ஒரு ஆண்டுகள்ல நீங்க இன்னும் சட்டமன்ற தேர்தல் அதிகமான முறைகள் தொகுதியை கேட்கிறீங்களா? இது எத்தனை முறை கேட்பீங்க? ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் இதே கேட்டுக்கிட்டு இருந்தா இதுக்கு எத்தனை முறை நான் பதில் சொல்றது? இது நெகோசியபிள், அதாவது பேச்சுவார்த்தையில் முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இது பிரஸ்ல சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது. நாங்க இந்த கூட்டணியில் இருப்பீங்களான்னு கேட்டீங்க, நாங்க இருக்கிறோம்ன்றோம். தொடருவீங்களா? தொடருவோம், அவ்வளவுதான். எத்தனை தொகுதி என்னங்கிறது அந்த சூழல்ல நாங்க பேசி முடிவு பண்ணி அதை இறுதி செய்வோம். அப்ப உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொள்ளை சம்பவம் நடைபெற்று வருகிறது. சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சுன்னு அண்ணாமலை சொல்லிருக்காரு. இதுல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னா உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்காரு சார். அதை பற்றி உங்க கருத்து சொல்லுங்க. அவர் இப்போ பழைய தலைவர் இன்னும் மறந்துட்டார். அவர் இப்போ தலைவராக இருக்கிறதா நினைச்சிட்டு பேசுறாரு. அவருக்கு பதிலாக வேற ஒரு தலைவரை நியமனம் பண்ணிட்டாங்க, திரு நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மறுபடியும் அண்ணாமலை தலைவராக எண்ணிக்கொண்டு பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனா அல்லது அண்ணாமலையா என்பதை அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். அவங்களுக்கு இன்னும் அந்த பழைய ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது போற வழியில ஒரு தம்பி பார்த்தவர் கொடுத்தாரு கையில. அது அழைப்பு இல்லை, அது என்னை பார்த்தாரு, வணக்கம் சொன்னாரு, கையில இருந்த ஒரு அழைப்பு கொடுத்தாரு, அவ்வளவுதான். சரி, நான் வாங்கிட்டேன், படிச்சேன், பார்த்தேன், முடிஞ்சு. அது ஒரு நட்பு அடிப்படையில சந்திக்கும் போது கொடுத்தது. மதுரை ஆதீனம் அவர்கள் அண்மையிலே அளித்த பேட்டி ஒன்று அவருடைய உயிருக்கு ஆபத்து என்ற தகவல் மிகுந்த அதிர்ச்சியை தந்தது. அவருக்குரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கியது. ஆனால் அண்மையிலே காவல்துறை வெளியிட்டுள்ள சிசிடிவி வீடியோ கிளிப்பிங்ஸ் அம்மாதிரியான எந்த கொலை முயற்சியும் நடக்கவில்லை. அது ஒரு தன்னியல்பாக நடந்த விபத்து. அதிலிருந்து ஆதீனம் பாதிப்பின்றி தப்பித்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. மிக உயர்ந்த பீடத்திலே இருக்கிற ஒரு பீடாதிபதி, ஒரு மடாதிபதி, சமூக பதற்றம் ஏற்படாத வகையில் பொறுப்புணர்வோடு கருத்து சொல்ல கடமைப்பட்டவர், வழிகாட்ட கடமைப்பட்டவர். சமூக அமைதியை நிலைநாட்டுவதில் அவருக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. ஆனால் அவர் தன்னை கொலை செய்ய முஸ்லிம்கள் முயற்சித்தார்கள், இதற்கு பின்னால் பாகிஸ்தான் சதி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்புகிற ஒரு முயற்சியாகவும் இது இருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்து சமூகத்தினரை, பெரும்பான்மை சமூகத்தினரை தூண்டும் வகையிலும் அமைந்திருக்கிறது. இரு சமூகங்களுக்கு இடையில் பகைமையை தூண்டும்
ஒரு குற்றச் செயலாகவே இதை பார்க்க நேருகிறது. எனவே தமிழக அரசு அவருடைய இந்த பேட்டி சாதாரணமானது என்று கடந்து போய்விடக்கூடாது. இதை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. மடாதிபதிகள், பீடாதிபதிகள், சன்னியாசிகள், துறவிகள் மக்களிடையே நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு பாடாற்ற வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறோம். சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் மிக மிக இன்றியமையாதது. மத நல்லிணக்கத்தை பேண வேண்டிய ஒரு பீடத்திலே அமர்ந்திருக்கிற, மிக உயரிய பொறுப்பிலே இருக்கிற மதுரை ஆதீனம் போன்ற மடாதிபதிகள் மிகுந்த பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறோம். தமிழக அரசு இதை பரிசீலிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் அருகே வடகாடு கிராமத்தில் கோவில் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் திடுமென ஆதிதிராவிடர் பகுதிக்குள்ளே நூற்றுக்கணக்கானோர் நுழைந்து மூர்க்கமான தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கார், இருசக்கர வண்டிகள், வீடு ஆகியவற்றை கொளுத்தியிருக்கிறார்கள். 12 பேர் இரத்த காயம் பெற்று மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆலங்குடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்களையும் மருத்துவமனைக்குள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ஆதிதிராவிடர்கள் தங்கள் பகுதியில் கட்டியிருக்கிற அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில், அதற்கு சொந்தமான இடம் ஆகியவற்றில் தங்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று 10 ஆண்டுகளுக்கு முன்பு பிரச்சனையை எழுப்பி அந்த இடத்திலே வந்து அவ்வப்போது தகராறுகளை செய்து நீதிமன்றம் வரையில் சென்று அது ஆதிதிராவிடர்களுக்கே உரித்தானது என்ற தீர்ப்பை பெற்ற பிறகும் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். முத்துமாரியம்மன் திருக்கோவில் தேரோட்டம் நேற்று நடைபெற்றிருக்கிறது. அந்த தேரோட்டத்தில் பங்கேற்று தேரின் தண்டுவடத்தை தொட்டு தேரோட்டத்தை தொடங்கி வைக்கிற பாரம்பரியம் காலம் காலமாக ஆதிதிராவிடர்களுக்கு இருந்து வருகிறது. அவர்கள் போய் தேரின் வடத்தை தொட்ட பிறகுதான், தேர்வடத்தை தொட்ட பிறகுதான் தேர் அங்கிருந்து அசைந்து வீதிகளுக்கு இழுத்துச் செல்லப்படும். அத்தகைய பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் வகையில் ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்த சிலர் தேர்வடத்தை தொட்ட போது அங்கே வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சாதியை சொல்லி இழிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்துதான் ஆதிதிராவிடர் குடியிருப்புக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த சூழலில் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. புலனாய்வு நடைபெறுவதற்கு முன்னதாகவே காவல்துறை ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது புலனாய்வுக்கு எதிராக அமைந்துவிடும். எது தவறு, எது சரி, எப்படி ஒரு வன்முறை தொடங்கியது, யார் அதிலே வன்முறையை கையில் எடுத்தார்கள், யார் பாதிக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் என்கிற புலனாய்வு நடைபெற்று அதிலே ஒரு இறுதி முடிவை எடுக்க வேண்டும். அதன் பிறகுதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். இன்வெஸ்டிகேஷன் என்கிற ப்ராசஸ் தொடங்குவதற்கு முன்னதாகவே காவல்துறை ஒரு நிலைப்பாடை எடுப்பது அந்த புலனாய்வுக்கு எதிராக அமைந்துவிடும். காவல்துறைக்கும் கிடைப்பது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். அவர்களுக்கு ஒரு தரப்பு தகவலை சொல்வார்கள். அந்த தகவலை வைத்துக் கொண்டு ஒரு இறுதி முடிவாக அதை அறிவிக்கக்கூடாது.
இதுபோன்ற பதற்றமான சூழலில் காவல்துறை முன்கூட்டியே ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அறிவிப்பது என்பது புலனாய்வுக்கு எதிராக அமைந்துவிடும். புலனாய்வுக்கு அது இடையூறாக அமைந்துவிடும். ஒருவேளை காவல்துறை சொல்லுவதே உண்மையாக இருந்தாலும் கூட இது புலனாய்வுக்கு எதிரான ஒரு நடைமுறை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஒரு தரப்பாக மாறக்கூடாது. காவல்துறை அனைவருக்குமான பொது துறை. ஆகவே ஒரு கருத்தை முன்கூட்டியே உருவாக்குவது, அதை தக்க வைக்க முயற்சிப்பது, அந்த அடிப்படையிலேயே புலனாய்வை கொண்டு செல்ல வழிவகுத்துவிடும். எனவே புதுக்கோட்டை வடகாடு பகுதியில் நடைபெற்றுள்ள இந்த சாதிய வன்முறையில் 12 பேர் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இரத்த காயம் பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய காவல்துறை முயற்சிக்கிறது. இதை கைவிட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக மட்டுமே கையாண்டால்தான் நீதி பெற முடியும். நீதிக்காக காவல்துறை செயல்பட முடியும். வடகாடு பகுதியில் சாதி வெறியாட்டத்தில் ஈடுபட்டவர்கள், அதற்கு பின்னணியில் இருக்கிறவர்கள் அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. வீட்டு தேடி சாதி முதற்கொண்டு கைக்க சொல்றாங்க. 4-5 பட்டன் அதிகமாக இருந்தா கூட அதோட கைது வரணும்னு சொல்றாங்க. என்னது சாதியை கைட்ட சொல்லியும் அதிக அளவு பட்டன் இருந்தா அதை ரிமூவ் பண்ண சொல்றாங்க. அன்னைக்கு நல்ல நீட் தேர்வு அதை பத்தி கேட்கிறாங்க. இது ரொம்ப அநாகரிகமான ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. காட்டுமிராண்டித்தனமான அணுகுமுறையாக இருக்கிறது. இதுவெல்லாம் எங்கே வரையறுக்கப்பட்ட விதிமுறைகள் என்று தெரியவில்லை. பரீட்சை எழுதக்கூடியவர்கள் காப்பி அடிக்கக்கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய பொறுப்பு, அவருடைய கடமை. தேர்வு எழுதுவதற்கு அறைக்குள்ளே நுழையக்கூடியவர்களை இதுபோல பரிசோதிப்பது என்பது சட்டப்பூர்வமானது அல்ல. இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இதுபோன்ற அணுகுமுறைகளை கைவிட வேண்டும். மாநில அரசுக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது. தேர்வு எழுதக்கூடியவர்களே அவர்களின் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்.